ஹலோ மக்களே, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கணும். நான் இன்றைக்கி ஷீலா மீன் வாங்கியிருக்கேன். நீங்கள் வவ்வால், வஞ்சிரம் இது மாதிரி எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது சைட் பை சைட் நம்ம மற்ற விஷயம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன், கொஞ்சமாக புதினா, ஒரு 5-6 பச்சை மிளகாய், கொத்தமல்லி. இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருந்தது. ஸோ நான் 5-6 எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப்பர்லனா கையிலேயே நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிடுங்க. மீன் வெந்ததுமே எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். இப்போ ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படுது. நீங்கள் ரெடிமேடாக கடையில் விற்கிறதையும் வாங்கிக்கலாம். பட் என்கிட்ட பிரெட் இருந்ததுனால நான் அதை அடித்து எடுத்து வச்சு. இப்போ மீன் ஆறுனதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு இதை மாதிரி உதிரியாக உதிர்த்து வச்சுக்கணும். இப்போது அந்த மீன் கூட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ, சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், புதினா அதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. நான் 1/2 கிலோ மீனுக்கு இந்த சின்ன ஸ்பூன் அளவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். அதில் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாட் மசாலா, கசூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. சும்மா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நமக்கு பிடிச்ச ஷேப்பில் எல்லாமே இதை மாதிரி செஞ்சு வச்சாச்சு, இருக்கட்டும். இப்போது இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட அதுக்கு தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாத்தூள் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு நல்லா வரும். இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கட்லெட்டை, அதை இந்த கார்ன்ஃப்ளவருக்குள்ளே டிப் பண்ணி எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ டிப் பண்ணதை எடுத்து பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணி எடுத்துக்கணும். பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவுமே இன்னொரு தடவை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி திரும்பவுமே பிரெட் க்ரம்ஸில் இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா அது உடைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுக்கலாம். மெயினாக ஆயில் வந்து இதுக்கு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்ததுமே மம்மி ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றுமே இல்லை மம்மி, இதுதான் சூப்பர்னு சொல்லி ஒரே பாராட்டி தள்ளிட்டாங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு மழை தான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. See you tomorrow மக்களே.